விவேக் மற்றும் சுமத் இவங்களுடைய தற்போதைய வயதோட விகிதம் வந்து 2:3. 12 வருஷம் கழிச்சு இவங்களோட வயசோட விகிதம் வந்து 11:15. அப்போ சுமத்தின் வயது வந்து கேட்குறாங்க. அதாவது சுமத்தின் தற்போதைய வயது வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்குங்க. இவன் தற்போது இங்கே முன்பு, கீழே வந்து பின்பு. தற்போது வந்து ரேஷியோ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, 2:3. விவேக் சுமத் அவங்களோட விகிதம் எது தற்போது 2:3. 12 வருஷம் கழிச்சு எவ்வளோவாம் 11:15. இந்த மாதிரி ரேஷியோ வந்து இறந்ததுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கா பாருங்களேன். இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 15ல் 3 போனால் 12, அப்புறம் 11ல் 2 போனால் 9. இப்போ இந்த 9ம் 12 வந்து சேம் இல்லை இல்லையா. அப்போ வந்து இது வந்து சேமாக மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்னா, இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து கீழே இருக்க ரேஷியோ வந்து பெருக்கணும். அதேமாதிரி இந்த ரேஷியோவோட டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு மேலே இருக்க ரேஷியோ கூட பெருக்கணும். இப்போ இதோட ரேஷியோட டிஃப்ரென்ஸ் நேற்று 1. அப்போ இதை எடுத்துன்னு போய் கீழே ரேஷியோ வந்து பெருக்க வேண்டியதான். அப்போ இதை 1ஆல் பெருக்கணும்னா வரும், அதே தான் வரும். இதோட டிஃப்ரென்ஸ் என்னது 4. இப்போ இதை எடுத்துன்னு போய் மேலே இருக்க ரேஷியோ கூட பெருக்க வேண்டியதான். இது 4ஆல் பெருக்கணும் என்ன ஆகும், 4 × 2 8, 4 × 3 12. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இதுவும் 3, இதுவும் 3. இந்த மாதிரி சேமாக இருந்தால் என்ன பண்ணணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. இதுதான் வந்து இந்த வருஷம்னு எடுத்துக்கிறோம். அப்போ சரிங்களா. 3 பங்கு தான் 12ன்னு எடுத்துக்கணும். 3 பங்கு 12னா ஒரு பங்கு நேது 3 டேபிள் அடிக்க வேண்டியதான். 1 4. அப்போ ஒரு பங்கு வந்து 4. கேள்வியில் என்ன கேட்டுக்கிறாங்க, சுமத்தின் தற்போத வயது கேட்குறாங்க. தற்போத வயது நேது 12 பங்கு. 12 பங்கு. ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஒரு பங்கு வந்து 4. அப்போ 12 பங்குன்னு என்ன அர்த்தம், 12 × 4 போட்டிங்கன்னா 12 பங்கு கிடச்சிடும் இல்லையா. 12 × 4 போட்டால் இது 48 தான் வந்து ஆன்சரு. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஏஜஸ் ப்ராப்ளம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரேஷியோ வந்து எழுந்ததுக்கப்புறம் இங்கே தான் பார்க்கணும் சரிங்களா. இங்கே வந்து பார்க்கக்கூடாது. 12 × 4 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் என்னது 48 தான் வந்து ஆன்சர்.